என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள். என் முந்தைய பகுதிகளை படித்தவர்களுக்கு கோடி நன்றிகள். வாருங்கள், ராஜாஜியின் ராமாயணத்திற்கு செல்வோம். இன்றைய பகுதி 87. இன்று போய் நாளை வா. அரண்மனைக்குள் இருந்த ராவணன் வானரர்களுடைய கோஷங்களையும் ஆரவாரத்தையும் கேட்டு ஆச்சரியப்பட்டான். பக்கத்தில் இருந்த அரக்கர்களுக்கு சொன்னான், இதுவென்ன வியப்பாக இருக்கிறது? என்ன காரணம் இந்த வானரர்கள் இப்படி சந்தோஷப்படுவதற்கு? ராமலட்சுமணர்கள் காயப்பட்டு பிரஜையற்று கிடக்க இவர்கள் கவலைப்பட்டு கலவரப்பட வேண்டிய சமயத்தில் இப்படி உற்சாகமாக கூச்சலிடுவதன் காரணம் என்ன? ஏதோ விசேஷம் நடந்திருக்கிறது என்பது நிச்சயம். பார்த்து வாருங்கள் என்றான். சில ராட்சசர்கள் மதிலின் மேல் ஏறி பார்த்து ராமனிடம் திரும்பி வந்து பயந்து சொன்னார்கள், அரசனே, சுக்ரீவன் தலைமையில் வானர சேனை மிக உற்சாகமாக கோட்டையை தாக்குகிறது. ராம லட்சுமணர்கள் உயிருடன் இருக்கிறார்கள். கட்டப்பட்ட யானைகள் கயிற்றை அறுத்து கொண்டு வெளியேறிய மாதிரி ராமலட்சுமணர்கள் தங்களை கட்டிய நாகபாஷங்களை எல்லாம் அறுத்துவிட்டு சேனையுடன் வந்திருக்கிறார்கள். இளம் சிங்கங்களைப் போல் தெரிகிறார்கள். இந்திரஜித் அவர்களை கட்டிய பாசங்கள் வீணாயன என்றார்கள். ராவணனுடைய முகம் வாடிற்று. கவலை கொண்டான். இதுவரையில் எவனும் இந்த பானங்களினின்றும் தப்பியது கிடையாது. நீங்கள் சொல்லுவது வியப்பாக இருக்கிறது. இந்த பானங்களே வீணாயின என்றால் ஆபத்துதான் என்றான். பிறகு ரோஷம் மேலிட்டு, ஏய் தூமராசனே, நீ இருக்க நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? வேண்டிய ஆட்களை கூட்டிக் கொண்டு போய் உடனே அவர்களை வதம் செய்துவிட்டு திரும்புவாய் என்றான். தூமராசன் மகிழ்ச்சி அடைந்தான். தனக்கு இந்த கௌரவம் அரசன் தந்தானே என்று பெருமைப்பட்டு சேனையை கூட்டிக் கொண்டு புறப்பட்டான். கோட்டைக்கு வெளியே சென்று வானரர்களுடன் யுத்தம் செய்தான். ஹனுமான் தலைமையில் மேற்கு வாயிலை தாக்கி கொண்டிருந்த வானரர்களை எதிர்த்தான். அவ்விடம் நடந்த பெரும் யுத்தத்தில் இரு பக்கத்திலும் ஏராளமான உயிர் சேதம் நேர்ந்தது. முடிவில் தூம்ராஷன் மாருதியால் கொல்லப்பட்டான். அரக்கர்களில் சிதறோடி கோட்டைக்குள் புகுந்து தப்பியவர்கள் தவிர பெரும் தொகையினர் மாண்டனர். இந்த தோல்வியை அறிந்து ராவணனுக்கு அடங்கா கோபம் மேலிட்டது. வாய் பதற வஜ்ர தம்ஷ்டரனை நோக்கி, வீர சிகாமணியே, உடனே போ, இனி தாமதம் செய்வதற்கில்லை. இந்த துஷ்டர்களை நிர்மூலம் செய்துவிட்டு மறுவேளை பார்ப்பாய் என்று உத்தரவிட்டான். வஜ்ர தம்ஷ்டரனும் அரசனை பிரதட்சணம் செய்து நமஸ்கரித்து பெரும் சேனையை கூட்டிக் கொண்டு தெற்கு கோட்டை வாசல் வழியாக புறப்பட்டான். அங்கே அங்கதனை எதிர்த்தான். வஜ்ரதம்ஷ்டரனுடைய தலைமையில் ராட்சசர்கள் கோரமான யுத்தம் செய்தார்கள். எண்ணற்ற வானர்கள் மாண்டனர். ஆயினும் வானர சேனை பின்வாங்கவில்லை. பாறைகளையும் மரங்களையும் பிடுங்கி எடுத்து வீசி எண்ணற்ற அரக்கர்களை கொன்றார்கள். இரு தரப்பிலும் தீவிர முறையில் யுத்தம் நடந்தது. அங்கதனும் அரக்க தலைவனும் ஒருவரை ஒருவர் தாக்கி நெடுநேரம் சண்டையிட்டனர். முடிவில் வஜ்ரதம்ஷ்டரன் கொல்லப்பட்டான். அரக்கர் சேனை சிதறி ஓடிற்று. அங்கதனை சூழ்ந்து கொண்டு வானரர்கள் வீர கர்ஜனை செய்தார்கள். ராவணன் பிரகஸ்தனை பார்த்து, யுத்தத்தில் நிபுணனாகிய அகம்பனனை பயங்கர ராட்சசர்களை பொறுக்கி அழைத்து சென்று இந்த வானரப்படையையும் ராமனையும் சுக்ரீவனையும் வதம் செய்து வரச் சொல்வாய். அகம்பனனுடைய வீரமும் சாமர்த்தியமும் வீண் போகாது என்றான். பிரகஸ்தன் ராவணனுடைய உத்தரவுப்படி அகம்பனன் தலைமையில் சேனையை அனுப்பினான். அகம்பனன் தன் பெயருக்கு தகுந்தபடியே அசைக்க முடியாத யுத்த சாமர்த்தியம் பெற்றவன். ஆயுதங்கள் எடுத்து பெரும்படையுடன் சென்றான். கெட்ட நிமித்தங்கள் தோன்றின. இதை அவனாவது அவன் படையாவது கொஞ்சம் கூட லட்சியம் செய்யவில்லை. அரக்கர்கள் செய்த சிம்மநாதம் கடலை கலக்கிற்று. பெரும் போர் நடந்தது. இரத்த வெள்ளம் ஓடிற்று. ஆகாயம் அலாவ செந்தூள் கிளம்பிற்று. இருள் மூடி கொண்டது. இரு கட்சியிலும் கணக்கற்றவர்கள் மாண்டர்கள். வானர வீரர்களாகிய குமுதன், நலன், மயிந்தன், துவிவிதன் இவர்கள் அகமனனை எதிர்த்தார்கள். அகமனனும் மகாவீரத்துடன் அவர்களை எதிர்த்தான். வானர வீரர்கள் பலமாக தாக்கப்பட்டு ஓட ஆரம்பித்தார்கள். அப்போது அனுமான் வந்து சேர்ந்தான். அகமனன் சரமாரி பொழிந்தான். அனுமான் அதை லட்சியம் செய்யாமல் ஒரு பெரிய பாறையை எடுத்து கரகரவென்று சுழற்றி அகம்பனன் மேல் விட்டெறிந்தான். அரக்கன் தன் பானங்களால் அதை தடுத்து பொடி செய்து விட்டான். ஹனுமான் தன் தேகத்தை வளர்த்து கொண்டு சூரியனைப் போல் கண்கூசும்படியாக பிரகாசித்தான். ஒரு பெரிய மரத்தை பிடுங்கி வீசி எறிந்து அரக்கனை தாக்கி அவனை கொன்றுவிட்டான். ராட்சசர்கள் பூகம்பத்தில் மரங்கள் அசைவன போல் நடுங்கி ஓடினார்கள். ஓடும்போது பின்னால் பார்த்து கொண்டே ஓடினார்கள். அரக்கர்களில் மாண்டவர்கள் போக எஞ்சியவர்கள் கோட்டைக்குள் புகுந்து கொண்டு தப்பினார்கள். ஹனுமானை வானரர்கள் எல்லோரும் கொண்டாடி ஆரவாரித்தார்கள். அகம்பனன் மாண்டதை அறிந்து ராவணன் மிகவும் வாடினான். கோபவேசமாக யோசனை பண்ணினான்.
மறுபடியும் நகரத்தின் காப்பு நிலையை சுற்றி பார்த்துவிட்டு திருப்தியடைந்து திரும்பினான். சேனாபதி பிரகஸ்தனோடு கலந்து பேசினான். இந்த வானர முற்றுகையை ஒழித்து கட்ட வேண்டும். சேனையுடன் வெளிச்சென்று பலமான யுத்தம் செய்து இவர்களுடைய தலைவர்களை வதம் செய்தால்தான் இது முடியும். நான், கும்பகர்ணன், நீ, இந்திரஜித், நிகும்பன் இந்த ஐவர்களுள் ஒருவர் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சேனையுடன் கோட்டையை விட்டு புறம் சென்று யுத்தம் செய்ய வேண்டும். இந்த வானரர்களைக் கண்டு நாம் இவ்வளவு பயப்படுவதா? நம்முடைய ராட்சசர்களின் கர்ஜனையை கேட்டாலே இந்த பிராணிகள் சிதறியோடும். யுத்த முறையில் அறிவும் பயிற்சியுமில்லாத இவர்களை ஓட்டுவது கஷ்டமல்ல. பிரகஸ்தன் இதை கேட்டு வினயமாக பேசலானான். நாம் முன்பு எதிர்பார்த்தபடியே எல்லாம் நேர்ந்திருக்கின்றது. சீதையை திருப்பி தந்துவிடுவதே சரியான முறை. க்ஷேமத்துக்கு வழி என்று நான் முன்பே சொன்னேன். நான் உமக்கு கடன் பட்டிருக்கிறேன். என் பிராணன், பொருள், குடும்பம் அனைத்தையும் யுத்தத்தில் ஆகுதியாக பெய்து எரித்து விடுவதற்கு சம்மதம். நான் சேனையுடன் செல்கிறேன் என்றான். பெரும் சேனைக்கு உத்தரவிட்டான். எல்லாம் தயாராக இருந்தது. நகரத்தில் ஹோமம், சாந்தி, பிராமண பூஜை எல்லாம் நடத்தப்பட்டன. காற்றெல்லாம் பரிமளம் நிரம்பிற்று. பிறகு பேரிகை கோஷத்துடன் பிரகஸ்தன் புறப்பட்டான். அவலட்சண சகுனங்கள் காணப்பட்டன. அவற்றை கவனியாமல் சென்றான். பிரகஸ்தன் தலைமையில் பெருஞ்சேனை கோட்டையை விட்டு கிழக்கு வாயிலின் வழி வெளிவந்ததை கண்டதும் வானரர்கள் கர்ஜித்து யுத்தத்துக்கு சன்னத்தமானார்கள். நெருப்பில் பூச்சிகள் ஆவேசமாக விழுவன போல் பிரகஸ்தன் தலைமையில் ராட்சசர்கள் வானர சேனையில் மேல் பாய்ந்தார்கள். அங்கே வருகிறானே பெருங்கூட்டத்துடன், அந்த ராட்சசன் யார் என்றான் ராமன். அவன்தான் பிரகஸ்தன், ராவணனுடைய சேனாதிபதி. லங்கா சேனைகளில் 1/3 பாகம் இவனாதிக்கம் என்றான் விபீஷணன். பிறகு மலையும் மரமும் ஆயுதமாக கொண்ட வானரர்களுக்கும் கத்தி, சூளம், ஈட்டி, கோடரி, தடிகள் முதலிய ஆயுதங்களை எடுத்து வந்த ராட்சச பெருஞ்சேனைக்கும் கோர யுத்தம் நடந்தது. கல் மாறியும் சரம் மாறியும் பொழிந்தும் கை கலந்தும் யுத்தம் செய்தார்கள். எண்ணற்ற வானரர்களும் அரக்கர்களும் மாண்டார்கள். பிரகஸ்தனனுடைய வீரர்களான நராந்தகன், மகாநாதன், கும்பகன் முதலியவர்களை துவிவிதன், துர்மகன், ஜாம்பவான் ஆகிய வீரர்கள் எதிர்த்து கொன்றார்கள். அதன் மேல் பிரகஸ்தனுக்கும் நீலனுக்கும் கடும்போர் வெகுநேரம் நடந்தது. முடிவில் பிரகஸ்தன் தன் இரும்பு உலக்கையை எடுத்துக்கொண்டு நீலன் மேல் பாய்ந்தான். உடனே நீலன் ஒரு பெரிய பாறையை பெயர்த்தெடுத்து பிரகஸ்தன் தலையை நொறுக்கிவிட்டான். ராட்சச வீரர்கள் மூளைக்கு மூளை ஓடினார்கள். இவ்வாறு பெரும் வெற்றியடைந்த நீலன் ராமலட்சுமணர்கள் இருந்த இடம் சென்று நமஸ்கரித்து நடந்த போரை பற்றி சொன்னான். ராம லட்சுமணர்களும் நீலனுடைய சௌரியத்தை மிகவும் பாராட்டி உபசரித்தார்கள். மகாபாரதம், ராமாயணம் இரண்டிலுமே யுத்தகாண்ட கதை கவர்ச்சியின்றி நீடித்து ஒரேவித சித்திரம் திரும்ப திரும்ப வரும். அதை நான் சுருக்கமாகவே சொல்லி முடிக்கிறேன். ஆயினும் சொல்லில் சுருக்கமாகவே இருப்பதனால் யுத்தம் சுருக்கமாக முடிந்துவிட்டதாக எண்ணக்கூடாது. ஆயுதங்களும் காயங்களும் இரத்த பிரவாகமும் உயிர்ச்சேதமும் ரகளையும் பிரமாண்டமாகத்தான் இருந்தன. அக்னிபுத்திரனான நீலன் பிரகஸ்தனை கொன்றுவிட்டான் என்கிற செய்தியை யுத்த களத்திலிருந்து சிதறிய ஓடினவர்கள் அரக்க அரசனுக்கு தெரிவித்தார்கள். அவனுடைய கோபம் பொங்கி கிளம்பிற்று. இந்திரனையும் அவன் தேவப்படையும் ஜெயிக்கவல்ல என் சேனாதிபதி பிரகஸ்தன் இந்த வானரங்களால் கொல்லப்பட்டான். இனி அலட்சியம் செய்வதற்கில்லை. இந்த ராமலட்சுமணர்களையும் அவர்களுடைய குரங்கு படையையும் நிர்மூலம் செய்துவிட வேண்டும் என்று தானே தேரேறி பூதங்கலங்களால் சூழப்பட்ட ருத்ரனைப் போல் சென்றான். தகதகவென்று ஜொலித்த தேரில் நகரத்தை விட்டு வெளியேறியதும் அலைக்கடலை போல் சப்தித்து கொண்டு நின்ற வானர சேனையை கண்டான். ராவணன் தலைமையில் அரக்கற்படை வந்ததை கண்டதும் வானரர்கள் கையில் மரங்களும் கற்பாறைகளுமாக ஆயத்தமாக நின்றார்கள். வந்த அரக்க வீரர்களை பற்றி விபீஷணன் ராமனுக்கு எடுத்துச் சொன்னான். அதோ அந்த தேரின் மேல் பாலசூரியனைப் போல் பிரகாசிக்கிறானே, அவனே இந்திரஜித் என்று இவ்வாறு பலரை சொல்லி, அதோ அந்த பெருந்தேரில் சூரிய தேஜஸுடன் நிற்கும் தசமுகன், அவனே ராவணன் என்றான். ராமனும் ராவணனுடைய வடிவத்தையும் பிரகாசத்தையும் கண்டு வியந்தான். மகாவீரன், மகாபலவான் என்பதில் சந்தேகமில்லை. ஆகினும் பாவியான இவனை அழிப்பேன் என்றாள். ராவணன் பல வானரர்களை தாக்கி அவர்களை வீழ்த்தினான். நீலன் ராவணனை பலவாறு எதிர்த்து இம்சை செய்தான். ராவணனும் அவனை அக்னி அஸ்திரம் செலுத்தி நினைவிழக்கச் செய்தான். ஹனுமான் ராவணனை பலமாக எதிர்த்தான். பெரிய முஷ்டி யுத்தம் நடந்தது. ராவணன் அசையவில்லை. எதிர்த்த வானர வீரர்கள் ராவணனுடைய பானங்களால் அடிபட்டு பிரஜை இழந்து விழுந்தார்கள். பிறகு லக்ஷ்மணனுக்கும் ராவணனுக்கும் போர் நடந்தது. லக்ஷ்மணனும் நினைவற்று விழுந்தான். இதை கண்ட ஹனுமான் இடையில் புகுந்து லக்ஷ்மணனை எடுத்து ராமனிடம் கொண்டு போய் சேர்த்து விட்டான். பிறகு ராமனே ஹனுமானுடைய தோளின் மேல் ஏறி ராவணனுடன் யுத்தம் செய்தான். ராஷேந்திரன் பலமாக தாக்கப்பட்டான். கிரீடம் உடைந்து, தேர் இழந்து, ஆயுதம் இழந்து ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் நின்றான்.
இன்று தப்பிப்போ, நன்றாக யுத்தம் செய்தாய், திரும்பி போய் இளைப்பாரி நாளை ஆயுதம் எடுத்துக்கொண்டு மறுபடியும் வா என்று ராமச்சந்திரன் ராவணனுக்கு சொன்னான். ராவணனும் அவமானப்பட்டு நகரத்துக்குள் திரும்பிச் சென்றான். இத்துடன் இன்றைய பகுதி நிறைவடைந்தது. நீங்கள் கேட்டதற்கு மிகவும் நன்றி. பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.